வெல்கம் டு நம் சமையல் நம் கையில். இன்றைக்கி வரகு பொங்கல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு சிறுதானியம் வரகு 3/4 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப்பை விட கம்மியாக எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, சிறிய துண்டு இஞ்சி. தக்காளி வெங்காயம் நிறையா போட்டால் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி, பெரிய வெங்காயம்னா பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வரகையும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு 3/4 டம்ளர் தண்ணி வைக்கணும். வரகரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 3/4 டம்ளர் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு 25-50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம் வந்திருக்கும். அதுக்கு தண்ணி 3/4 டம்ளருங்கிறது 750 மில்லி அளவு இருக்கும். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம், இஞ்சி, தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா 1-2 கூட போட்டுக்கலாம். இப்போ இதை அந்த பொங்கல் வச்சுருக்க குக்கரில் எடுத்து ஊற்றிடலாம். வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சியெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. இதை குக்கரை மூடி சவுண்டு வந்த உடனே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணணும். குக்கரை மூடி வெயிட் போட்டு சவுண்டு வந்ததும் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதும் பார்ப்போம். ஸ்டீம் போய் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டணும். இப்போ இதை நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு மிளகு சீரகம் தாளித்து போடணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு அது காஞ்சதும் மிளகு, சீரகம், சிறிதளவு பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இதை அந்த பொங்கலில் கொட்டணும். இதில் இப்போ மிளகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. இதை நல்லா கிண்டி விடணும். மிளகு சீரகம் தாளித்து போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்கல. நம்ம குக்கர் ஆஃப் பண்ண உடனே போதும். சும்மா மிளகு சீரகம் மட்டும் தாளித்து கொட்டினா போதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.